கல்லு வேணும். கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. சாம்சன் வருது கல்லு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். வெப்பன் செஞ்சுக்கிற நம்ம தினேஷ் ஆர்வா தனுஷுக்கு ஆகிறாங்களா மண்டையில பட்ட போற இருக்கும். தினேஷ் உங்களோட கருத்து என்னது? உங்களுக்கு ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வெறுப்பா இருக்கா? இருங்க மிஸ்கிட்ட மாட்டி இரு நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணி. ஜாலியா இருக்கீங்க, உங்க பார்த்தாலே தெரியுது. நம்ம பாரத் கஷ்டப்பட்டு சேகரிச்சுள்ளார். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இருங்க மிஸ்கிட்ட மாட்டி இரு நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணி. பாத்தீங்கன்னா கீழே நாய் நம்மள மறைச்சுனே இருக்குது. நாய் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம பாரதி இப்போ வந்து கல்லு வட்டில் இறங்கிட்டாருன்னா அவர் போய் அவரே கேட்க மாட்டாரு. ஏன்னா நாய் இருக்கு. கல்லு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாய் வெளியே வருது வேகமா. பாரத்துக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. பாரத்துக்கு அப்படியே மூங்கிலாம் புளிப்பாயிடுச்சு. இந்த பக்கம் வைக்க முடியும். இன்னும் லைவ்ல இருக்கும்டா, கொஞ்சம் லாஜிக்கா தான் வந்து பேசுறா. நீ மாட்டு கல்ல பத்தி சொன்னா கல்ல பத்தியே பேசிட்டு இருக்கேடா. ஓமேகா தினேஷ் கீழே போயிருக்காரு. என்னதுராது? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? தினேஷ் நீ பாய்னு சொல்றேன் உடச்சதுக்கு அப்புறம். கால்ல அடிச்சிருப்பான்டா அவன் கல்ல எடுத்து. இதுக்குள்ள ஏதோ இருக்குதா? சின்ன பசங்க உட்காராங்கல்ல, என் நம்பர் கல்லு போவா மாட்டோம். நாமளும் போ தெரியுமாடா அவனுக்கு? தங்கிலீஷ்ல பேசுனாங்க, பொரியலன்னு சொன்னாங்க, என்னடா இதெல்லாட்டான்னு கேட்டாங்க நம்ம கிட்ட. சரவணா சூர்யா தங்கிலீஷ் படிச்சவங்க